الحمد لله رب العالمين والآكبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورضوان من الله أكبر صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொன்னவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை உங்கள் மத்தியில் முன்வைத்து ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலானுடைய 2 பகுதிகளை கழித்துவிட்டு 3வது பகுதி, அதுவும் விசேஷமான ஒரு பகுதி எனும் கருதக்கூடிய லைலத்துல் கத்ர் எனும் இரவை சுமந்திருக்கக்கூடிய அந்த 10 நாட்களை அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு பல வகையான சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் எதற்காக வைத்திருக்கிறான் என்பதை நாம் கொஞ்சம் அலசி ஆராயக்கூடிய நேரத்தில் நாம் படிக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணமாக, இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபிகள் எவ்வளோ தியாகம் செய்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இழக்க தயாராக இருந்தார்கள் என்பதை நாம் பத்ர் போர்க்களம் போன்ற அந்த படிப்பினைகளை, யுத்தங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்திலேயே நாம் தெரிந்திருப்போம். இதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை குறித்து 2 விதமாக சொன்னார்கள். அஸ்ஹாபி கன் நுஜூம் என்றும் சொன்னார்கள், அஸ்ஹாபி கல் மில்ஹ் என்றும் சொன்னாங்க. நட்சத்திரத்தை போல என்றும் சொன்னாங்க, உப்பை போல என்றும் சொன்னாங்க. என்ற சஹாபிகள் இந்த இஸ்லாத்துடைய வேர்கள், இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்தில் அழகிய முறையில் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலும் தான், அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் செய்த சேவைகளாக இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்களுக்கு யாரு நினைச்சாலும் பெருமானாருடைய தோழர்களாக நமக்கு மாற முடியாது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு, மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அது. இப்படிப்பட்ட சஹாபிகளுக்கு அல்லாஹ் குர்ஆனில் வழங்கிய அந்தஸ்து என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை தொட்டும் பொருந்தி கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டுட்டான். எத்தனை வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். இன்று வரைக்கும் ஒரு சஹாபியுடைய பெயர் மொழியப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய ரிலா உண்டாவதாக என்று அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோமே. துஆ செய்வதை நாம் கடமையை போன்று வைத்திருக்கிறோமே. இந்த சஹாபிகள் இந்த உலகத்தில் பட்ட தியாகத்துக்கு, இந்த உலகத்தில் அவர்கள் செய்த சேவைக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால்
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை குறித்து பேசுகிறான் என்றால், இன்னும் குர்ஆனை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். சுவனவாசிகளை குறித்து பேசக்கூடிய இடங்களில் அடுத்ததாக அல்லாஹ் ரலியல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிப்பார். சுவனவாசிகள் யார் தெரியுமா? என்னுடைய பொருத்தம் அவர்களுக்கு அவசியம். சஹாபிகளுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். சுவனவாசிகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இப்படியும் சொல்லிட்டார், என்னுடைய ரில்வான், என்னுடைய பொருத்தம், என்னுடைய ரிலா இருக்கிறதே அது மிக பிரமாண்டமானது என்று அல்லாஹ் கூறுகிறார். மிக பிரமாண்டமானது என்று அல்லாஹ் கூறுகிறார். இன்னும் ஒரு ஹதீஸை எடுத்து பார்க்கலாம். ஒரு ஹதீஸ் பேசும் ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி என்ற ஹதீஸ். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்திலே இருக்கிறது என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸில் அல்லாஹ் தந்தையை குறித்து பேசுகிறானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே, இதிலேயும் பல ஹிக்மத்துகளை பெருமக்கள் நமக்கு எடுத்து காட்டுவார்கள். ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால், தந்தை வேரை போன்று நல்ல வேராக எங்கே இருக்கிறதோ, வேர் பலமாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி மரங்கள் பழங்களை காய்க்குமோ, எப்படி அது நிமிர்ந்து நிற்குமோ, அந்த குடும்பமும் நிமிர்ந்து நிற்கும். பொதுவாக நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு வீட்டுல தந்தை ஒழுங்காக இல்லையா, அந்த குடும்பத்துல வளரக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கும். வாப்ப ஒழுங்கா ஈக்கிறாரா, வாப்ப சரியா மார்க்கத்தோடு ஈக்கிறாரா, வாப்பட வேலை சரியா கரெக்டா நடக்குதா, அப்ப குடும்பத்துல நாங்க போய் குறைகளை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பெருமக்கள் சொல்லுவார்கள், தந்தை ஒரு வேரை போல், மரத்தின் வேரை போல். மரத்தின் வேர் எப்படி பலமாக கனமாக இருக்கிறதோ அப்பதான் அந்த மரம் காய்க்கும், மரத்தில் இருந்து பழங்களை எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் அந்த பொருத்தத்தை தந்தை மூலமாக என்ற ஒரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்களே, இதற்கு ஹிக்மத் எழுதுவார்கள், இதற்கு கருத்து எழுதுவார்கள். இந்த உலகத்திலேயும் எத்தனை கோடி நன்மை செய்தாலும், எத்தனை வகையான நன்மைகளை நாம் புரிந்தாலும், சஹாபிகளுடைய அளவுக்கு நம்ம யாரும் இபாதத்து செய்வோம் என்றா அது ஒரு குஷ்டமாக்கா தான் இருக்கும். எப்படிப்பட்ட இபாதத்துகள் இருந்தாலும் அந்த இபாதத்துகளில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவசியம். அந்த இபாதத்துகள் பிரதிபலிக்க வேண்டுமா? இபாதத்துல கபூலியத்து வேணும், இபாதத்தின் மூலமாக சூரத்துல நல்ல இடங்கள் வேணும், நல்ல பரிசுகள் வேண்டும் என்று இருந்தால் படைத்த ரப்பின் பொருத்தம் அவசியம். எந்த அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் வைத்திருக்கிறார். இன்னும் இமாம்கள் சொல்லுவார்கள், பெருமக்கள் எழுதுவார்கள், இபாதத்து செய்வது இலகுவான விஷயம், படைத்த ரப்பின் பொருத்தத்தோடு இபாதத்து செய்வது கடினமான விஷயம். இபாதத்து செய்யலாம், ஒரு மனிதனிடத்தில் பணம் இருக்கிறது, பணம் ரீதியாக இபாதத்து செய்யலாம். ஏன்? இன்றைக்கு நோன்பை எடுத்துக்கொண்டால் டயட்டுக்காக டயட் பண்றேன், என் உடம்ப குறைக்கிறேன் என்பதற்காக வேண்டி வாரம் நோன்பு பிடிக்கிறவங்க ஏராளம். அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் அகீகாவை கொடுக்கிறவங்க ஏராளம். அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் உலுஹியாவை நிறைவேற்றுவவர்கள் ஏராளம். உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்பவர்கள் அன்று பார்த்தா மாதத்துக்கு ஒரு ஜோடு அல்லது 2 பேர் போவாங்க. அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும். இன்னைக்கு பக்கத்து வீட்டிலேயே பல தடவை போயிட்டு வந்திருப்பா, நம்மளே பல தடவை போயிட்டு இருப்போம். உம்ரா போகிறோமா, அது இலகுவான காரியம். அதற்காக வேண்டி பணத்தை செலவழிப்பது என்பது இன்றைக்கு மக்கள் சர்வசாதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ் அந்த இபாதத்துகளை செய்து கொண்டு இருக்கிறார். இபாதத்து செய்யப்படுகிறது, இபாதத்துகள் அதிகரித்திருக்கிறது. படைத்த ரப்பின் பொருத்தத்தோடு இபாதத்து செய்கிறோமா? அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது.
அல்லாஹ் நமக்கு ரமலான தந்திருக்கிறார், அதிலேயும் விசேஷத்தை வைத்து அல்லாஹ் தருகிறானே. பெருமக்கள் சொல்லுவார்கள், படைத்த ரப்பின் பொருத்தம் உங்களுடைய உள்ளத்தில வரணும். அப்படி வந்துட்டா இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் நீங்கள். இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் அழகிய வார்த்தையை அவர்களுடைய கிதாபுகள்ல கொண்டு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க துனியாவை குறித்து ஒரு நாளும் கவலைப்படவான், துனியாவை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். லா யகூலு இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் லா தஹ்மில் ஹம்மத் துன்யா ஃபஇன்னஹல்லாஹ். நீங்க துனியாவை குறித்து கவலை தேவையில்ல, அதை நீங்க சுமந்த வண்ணம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. துன்யா அல்லாஹ்வுக்குரியது. வலா தஹ்மில் ஹம்மர் ரிஸ்கா ஃபஇன்னஹு மினல்லாஹ். இந்த உலகத்தில் பொருளாதார விஷயத்தை வைத்து நீங்கள் கவலைப்பட வேணாம். என்னிடத்தில் இல்லையே, குறைவாக இருக்கிறது, என்னுடைய வருமானம் போதாமல் இருக்கிறது, என்னுடைய வருமானம் சரியாக இல்லையே, சென்ற வருடத்தை விட குறைவாக இருக்கிறது என்ற கவலை உங்களுக்கு தேவை கிடையாது. காரணம், படைத்த ரப்புக்குரியது. அது படைத்த ரப்பு நினைச்சா ஒரு நிமிஷம் போதும், படைத்த ரப்பு நினைச்சா ஒரு நாள் போதும். அதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த ஊர்ல நமக்கு தேவையில்லை. ஒரு நாளையில கோடீஸ்வரன் ஆகணும் எப்படி என்பதை அல்ஹம்துலில்லாஹ் சைனா போர்ட்ல வந்து பாடம் எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒரு நாளையில் கோடீஸ்வரராக மாறினாங்க என்று வரலாறை வச்சிருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளையில் உன்னை தாழ்த்துவதும் உன்னை மேலோங்க செய்வதும் என்னுடைய விஷயம். என்றால் துன்யா என்னுடைய விஷயம், துன்யா எனக்குரியது. வலா தஹ்மில் ஹம்மல் முஸ்தக்பில் ஃபஇன்னஹு பியதில்லாஹ். எதிர்காலத்தை கொண்டும் என் வாழ்க்கை ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, இதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம். கவலை என்பது அவசியம் கிடையாது. அடுத்த நாள் என்ன நடப்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டார், அதற்கு அடுத்ததாக எதுவும் நடக்க போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய பக்கம், அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது, அதை நீ விட்டுவிடு. என்றாலும் நீ கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கைஃப யுர்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி பெறுறது, அல்லாஹ்வுடைய ரிலாவை எப்படி எடுக்கிறது. ஏனென்றால் படைத்த ரப்பின் பொருத்தத்தை நீ பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில நீ மரணித்ததற்கு பின்னாலேயும் செல்வாக்கு மிக்கவராக வாழ்வீர், இந்த உலகத்திலேயும் கண்ணியமானவராக அல்லாஹ் வாழ வைப்பார். படைச்ச ரப்புடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைச்சிட்டா இந்த உலகத்திலேயும் கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பார். நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டீங்க, ஆனா அல்லாஹ் அவர்களுடைய உங்களுடைய பெயர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதர்களுடைய உள்ளத்தில் கண்ணியத்தை அல்லாஹ் நுழைய வைப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, எத்தனை இறைநேசர்களை நாம் ஞாபகப்படுத்துகிறோம், எத்தனை சஹாபிகளை ஞாபகப்படுத்துகிறோம். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எத்தனை சஹாபிகளை குறித்து இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் வரலாற்று ரீதியாக பேசி இருக்கிறார். என்ன செய்தாங்க இந்த உலகத்தில்? யுத்தத்துக்கு கலந்து கொண்டார்கள், தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு முன் வந்தாங்க. உயிரை இழக்காம பல்லாண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதர்களுடைய பெயர்கள் இன்னும் பேசப்படுகிறது. அவர்களை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் நாம் எத்தனை தொலை தூரத்தில் இருந்தாலும், எத்தனை வருடங்கள் கழிந்து நாங்கள் பிறந்திருந்தாலும், ஒரு வகையான இன்பம், ஒரு வகையான சந்தோஷம், ஒரு வகையான அன்பு, ஒரு வகையான பாசம் அவர்களுக்காக வேண்டி நாம் இரவு பகலில் சம்பாதிக்க கூடிய பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமே, கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமே. மக்கள் கொடுக்கிறார்களே. இந்த உலகத்தில் அவர்கள் அடைந்த தரஜா என்ன? இதைத்தாம் பெருமக்கள் மிக அழகிய முறையில் சொன்னாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் அடைந்த தரஜா படைத்த ரப்பின் பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள். பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த உலகத்திலேயும் அவர் நல்ல மனிதராக வாழ்வார், மறுமை நாளிலேயும் அவருடைய கண்ணியம் இருக்கிறதே. நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில்
மெய் சிலிர்க்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை மஹ்ஷர் மைதானத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறான் என்றார்கள். இந்த பொருத்தத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன? சஹாபிகள் எப்படி அடைஞ்சாங்க? தொழுதா, நோம்பு பிடிச்சா, அல்லது இரவு வணக்கம் செய்தா, அல்லது சதக்காக்கள் செய்தா, எப்படி பொருத்தத்தை பெறுறது? சஹாபிகள் செய்த வேலை என்ன? மிக அழகிய முறையில் வரலாற்று ரீதியாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹதீஸ்களை கொண்டு வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இமாம்கள் மிக அழகிய முறையில் சொல்லி இருக்கிறார். முதலாவது விஷயம், நாம் படைத்த ரப்பின் பொருத்தத்தை பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் இதுதான். நாங்க இபாதத்தில் ஒரு இன்பம் வரணுமா? இன்னைக்கு நிறைய மக்களுடைய கேள்வி அதுதான். தொழணும் என்ற ஆசை இருக்கிறது, தொழணும் என்ற ஆர்வம் இருக்கிறது. நாங்க பள்ளிக்கு வந்து தக்பீரை கட்டினா இல்லாத சிந்தனைகள் எல்லாம் வருது, அதுல இன்பம் இல்லாம போகுது. 2 நாள் செய்யறோம், 3 நாள் செய்யறோம், 4ஆம் நாள் ஒரு சோம்பேற வந்து அல்லது ஏதாவது ஒரு உடம்புல நமக்கு உடம்பு ரீதியாக சோர்வு அடைந்து நாம் அந்த இபாதத்தில் இன்பம் காணாமல் இருக்கிறோமே என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் மிக அழகிய முறையில் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் படைத்த ரப்பின் பொருத்தத்தை, படைத்த ரப்பு உங்களுக்கு தந்த விஷயத்தை நீங்கள் இந்த உலகத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க என்றா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சுலபமாக இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது விஷயம், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வரான். அந்த நேரத்தில் நிறைய பேர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் போய் துஆ செய்யுங்க, துஆ செய்யுங்க என்று கேட்கிறான். அனைவர்களுக்கும் இவர்கள் துஆ செய்தார்கள். கண் குருடான ஒரு சஹாபி மக்காவுக்கு வந்த நேரத்தில் துஆ செய்யுங்க என்று சொன்ன நேரத்தில் அனைவர்களும் துஆ செய்கிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சின்ன சஹாபி, சின்ன பையன் அந்த காலத்தில். பின்னால இந்த ஹதீஸை இவர் அறிவிக்கிறார். இவர் சொல்றாரு, நான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு வந்ததற்கு பின்னால் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபியும் வந்து, ஒவ்வொரு நண்பர்களும் வந்து அவரிடத்தில் துஆ செய்யும்படி கேட்பார்கள். இவர்களும் துஆ செய்கிறார்கள். நான் ஒரு கட்டத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் நான் கேட்கிறேன், நீங்களா மக்காவுக்கு குர்ஆனை அழகிய முறையில் ஓதக்கூடியவராக வந்திருக்கிறீங்க என்று கேட்டேன். ஆம், நான் தான் வந்திருக்கிறேன், நான் தான் குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் திரும்ப அந்த அப்துல்லாஹ் இப்னு சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, நான் பார்க்கிறேன் நிறைய பேருக்கு நீங்க துஆ செய்றீங்க, உங்களுடைய கண் குருடாக இருக்கிறது, பார்வையற்றவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்காக வேண்டி துஆ செய்யலாமே. நிறைய பேருக்கு துஆ செய்யறீங்க, துஆ செய்யப்பட்டால் அது கபூல் ஆகிறது, அவர்களுக்கு கிடைத்து போகிறது. நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன், பல நாளாக உங்களை நான் உளவு பார்த்து வந்தேன், பல நாளாக கண்காணித்தேன், கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூலாக்குறான். உங்களுக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் பார்வைக்காக வேண்டி துஆ செய்யலாமே என்று கேட்டார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் ரீதியாக இந்த பார்வையை அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த பார்வையை. பார்வையற்றவனாக குருடனாக இந்த உலகத்துல நான் வாழுகிறேன், அது அவனுடைய நாட்டம். அவனுடைய நாட்டத்துக்கு எதிராக நான் கேட்க வேண்டும் என்று என்னுடைய மனது ஒரு நாளும் ஏங்கியது கிடையாது என்றார்கள். எனக்கு என்னுடைய பார்வையை விட இப்படி இருக்கிறது அழகானது என்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மனைவியாக அவர்களுடைய மனைவியை திருமணம் பேசுறாங்க. ஒரு பெண்ணை திருமணம் பேசப்படுகிறது. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை பேசினதற்கு பின்னால ஒரு ஷரத்தை போட்டாங்க, ஒரு நிபந்தனையை போட்டாங்க. அவங்களோட வாப்பா, சகோதரர், சாச்சா எல்லாருமே ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள், எல்லாருமே தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள். இவங்களுக்கு ஒரு ஷரத்தை போட்டார்கள், நான் இந்த பெண்ணை திருமணம் முடிக்க போகிறேன்,
ஆனால் எந்த ஒரு சொத்தும் என்னிடத்தில் வரக்கூடாது, அனைத்தும் பைத்துல் மாலுக்கு செல்ல வேண்டும். நான் எதிர்பார்ப்பது எல்லாம் படைத்த ரப்பின் பொருத்தத்தோடு, நான் படைத்த ரப்பின் பொருத்தத்தில் வாழ்கிறேன், அதே பொருத்தத்தோடு அதே எண்ணத்தோடு உங்களுடைய பெண்ணை தருவதாக இருந்தால் நான் திருமணம் முடிக்கிறேன் என்றார்கள். என்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில அடிக்கடி வந்து கேட்ட நேரத்தில கூட அவர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை நான் கபூல் செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எதை பொறிந்திருக்கிறானோ அதை நான் இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்படி சொன்னார்கள். பின்னால் அந்த மனைவி கூறுகிறார், நான் பல செல்வத்துக்கு மத்தியில் வாழ்ந்தேன். என் வாப்பா அரசர், என் சகோதரர்கள் அரசராக இருந்தாங்க. பிற்காலத்தில் என்னுடைய வாப்பாள சகோதரர்கள் அரசர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தும் அதில் கிடைக்காத நிம்மதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் படைத்த ரப்பின் பொருத்தம் மாத்திரம் போதும் என்று என்னுடைய கையை பிடித்தார்களே, இந்த வாழ்க்கையில் கண்டேன் என்றார். இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, அவங்களோட சகோதரர், இறுதி சகோதரர் வந்து கேட்டார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால, உங்களுடைய பணங்கள் உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பைத்துல் மால்ல இருக்கிறது, நிறையவே இருக்கிறது, மீட்டி தரவா என்று கேட்டார்கள். அதையும் கூட மறுத்து விட்டார்கள் என்று வரலாறு ஆசிரியர்கள் எழுதுவாங்க. படைத்த ரப்பின் பொருத்தத்தில் நான் நிம்மதியை உணர்கிறேன் என்றார். இதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூட தன்னுடைய மகனுக்கு வசியத்து செய்யக்கூடிய நேரத்தில் சொன்ன விஷயங்கள்ல மிக விருப்பமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் விரும்பினாலும் வெறுத்தாலும் படைத்த ரப்பு உங்களுக்கு ஒரு விதியை வச்சிருக்கிறானா, கலாகதிர வச்சிருக்கிறானா, இதை நீ மனமாற ஏற்றுக்கொண்டு உன்னுடைய உலகத்தில் வாழ்ந்து பார். அவர்கள் செய்த வசியத்து சில நேரங்கள்ல அது நமக்கு தங்கடமாக இருக்கும், சில நேரங்கள் அது நமக்கு பிரச்சனையாக இருக்கும், சில நேரங்கள்ல என்ன வாழ்க்கை என்று உணர வைக்கும். ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய மகனாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு விருப்பமான விஷயங்களும் நடக்கலாம், விருப்பம் இல்லாத விஷயங்களும் நடக்கலாம். எது நடந்தாலும் படைத்த ரப்பின் புறத்தில் இருந்து வருகிறது என்று நீ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாற்றத்தை காணுவீர், உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை பெறுவீர்கள் என்றார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா, அல்ஹம்துலில்லாஹ் உணவு கிடைக்குது. சாப்பாட்டுல எவ்வளவுதான் வேலைகள் உயர்த்தப்பட்டாலும் சாப்பாட்டில் நல்ல முறையில் நமக்கு குடிபானங்கள் சாப்பாடு கிடைச்சு கொண்டிருக்குது. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டத்தில் நல்ல முறையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில இன்னொரு மனிதனிடத்தில போய் கேட்டு பெற முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடத்துல போய் எந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லை, எப்படியாவது நிம்மதியை தாங்க தருவாரா? ஏந்த வாழ்க்கையில் இருக்கிற டென்ஷனே எத்தனையோ, உனக்கு நான் எப்படி நிம்மதியை தாரது? பொருள் ரீதியாக உதவி செய்வார், ஏனைய ரீதியாக உதவி செய்வார். ஆனால் நிம்மதி படைத்த ரப்புடைய கையில் இருக்கிறது, அவன் நாடினவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அந்த நிம்மதியை நாம் பெறுவதாக இருந்தால் படைத்த ரப்பு இந்த உலகத்தில் எந்த நோக்கத்தை வைத்து எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சானோ அந்த விஷயத்தை விளங்கி நாம் வாழ ஆரம்பித்தால் நிம்மதியை அல்லாஹ் தருவதாக பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பொருத்தத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவதே அது என்னுடைய கடமையாக. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்புதாரியாக நான் நிற்கிறேன் என்கிறான். அல்லாஹுடைய தீர்ப்புடைய விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில தந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வதில் மிக முக்கியமாக 3 விடயங்களை பேண வேண்டும் என்று இமாம்கள் சொல்லுவார்கள். 3 விடயங்களை பேணிக்கொள்ள. முதலாவது விஷயம், நன்மை நடந்தாலும் சோதனை நடந்தாலும் படைத்த ரப்பின் புறத்தில் இருந்து வருகிறது என்று நம்ம வழங்கிக் கொள்ள. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் கூறிவிட்டு செல்கிறார் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபி அனுப்பினார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவரிடத்திலேயே கேட்கிறாங்க, அல்லாஹ் சலாம் கூறி நீங்களும் சலாம் கூறிவிட்டு செல்கிறீர்களே, அவரிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன விடயம் இருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜ்லிஸுக்கு வந்ததற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சலாம் சொல்லிவிட்டு செல்கிறார்களே, சலாம் சொன்னார்களே, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாமல் என்ன இபாதத்து செய்றீங்க என்று கேட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு ஈமான் என்பதை பாருங்க, எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமானில் பலத்தை வைத்திருக்கிறார்கள். படைத்த ரப்பின் பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு பொறுமையாக இருந்தான். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ரொம்ப காலமாக ஒரு பல்வலி இருக்கிறது, ரொம்ப காலமாக ஒரு பல்லு வலிக்கும். அது வலிக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையே போதும் என்ற அளவுக்கு சில நேரங்கள்ல தோணி இருக்கிறது, அந்த அளவுக்கு வலிக்கும். அப்ப சில சஹாபிகளை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், அவர்களுக்காக வேண்டி ஷிஃபா செய்யுங்க என்று துவா கேட்கும்படி சொல்லி இருக்கிறேன். நீங்களும் துவா கேட்டிருக்கிறீர்கள், அவர்களுடைய நோயும் சென்றிருக்கிறது. அவர்கள் எந்த வேதனையை அவர்கள் உணர்ந்தார்களோ அந்த வேதனை இல்லாமல் நிவாரணமும் பெற்றிருக்கிறார். ஆனால் என்னுடைய உள்ளத்தில், நான் சில நேரங்களில் என்னுடைய உள்ளத்தில் தோணும், அந்த பல்வலி ஏற்பட்ட நேரத்தில் நானும் பெருமானார் இடத்தில் போய் துவா கேட்கும்படி சொன்னால் அந்த பல்வலிக்கு நிவாரணம் கிடைக்குமே என்பது தோணும். ஆனால் ஒரு இடத்தில் இருந்து என்னை தடுக்கிறது. படைத்த ரப்புடைய அந்த கலாவை, படைத்த ரப்புடைய தீர்ப்பை, படைத்த ரப்பின் ஹபீபாக இருக்கக்கூடிய நேசரிடத்தில் எப்படி முறையிடுவது என்ற தயக்கம் உங்களிடத்தில் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றார். அல்லாஹ் தந்த விஷயம் அல்லவா? அல்லாஹ் நினைக்காம இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காது. அல்லாஹ் தந்து விட்டான், அதை உங்களிடத்தில் முறையிடுவதில் என்னுடைய உள்ளம் தயங்குகிறது என்றார். இதுல நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த விஷயம் என்ன தெரியுமா? ஈமானுடைய உச்சம் அடையக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபிகளுடைய நிலைமை இப்படி இருந்தது. சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பலாய் வந்தா, முசீபத்து வந்தா, பிரச்சனை வந்தா பொறுமையாக இருக்கிறது அல்ல அர்த்தம். நல்ல காரியங்கள் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியும், எங்களால் பொறுத்து கொள்ள முடியும் என்ற விடயத்தில் கூட ஏன் நாம் மனிதர்களிடத்தில் போய் புலம்ப வேண்டும்? ஏன் மனிதர்களுடைய தேவையை நாம் நாட வேண்டும்? ஏன் மனிதரிடத்தில் நாம் போய் கெஞ்ச வேண்டும்? அல்லாஹ் இடத்தில் இது மிகவும் விருப்பமில்லாத செயல். ஒரு மனிதர் இருக்கிறார், எங்களால ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இந்த கட்டத்தில் நான் அந்த இடத்தில் நிவாரணம் பெற்றால் நல்லம் என்பது வேறு. அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையாக நல்ல முறையில 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று இருந்தும், இருப்பதற்கு வீடு இருந்தும், குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தும், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருந்தும், அனைத்தும் இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை போன்று நான் இல்லை, அவரை விட அதிகமாக என்னிடத்தில் இல்லை என்பதற்காக வேண்டி மனிதர்களிடத்தில் கெஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கையில் படைத்த ரப்பின் பொருத்தத்தை எதிர்பார்க்காதீர்கள் என்று பெருமக்கள் சொல்லுவார். இன்னைக்கு வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய தவறுகள் இதுதான். வாழ்க்கையை சரியாக உணராமல் நாம் போகக்கூடிய கெட்ட பாதை இதுதான். இதுதான் சில நேரங்களில் மனிதனை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள. அதற்குத்தான் அல்லாஹ் சூரா பக்கரால திரும்ப 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 ஒரு வரலாறை கொண்டு வந்து சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து என்ன குறை வச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு என்ன குறை? ஒரே ஒரு ஷரத்து நாம் போட்டது, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம், மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஷைத்தான் செய்த வேலை என்ன தெரியுமா? அவன் படைத்த ரப்பிடத்தில் சவால் விட்டவன் அல்லவா? மனிதனுடைய இயல்பு நிலையை அவன் கண்டு கொண்டான்.
மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஹவாவை கண்டு கொண்டான், மனிதனுக்கு இருக்கக்கூடிய பேராசையை கண்டு கொண்டான், என்னை கெடுப்பதற்கு மூலாதாரமாக இருந்த அந்த விடயத்தை அடையாளம் கண்டு கொண்டான். அவன் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாமே கிடைச்சிருக்கிறது, இதுல ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கலாம், இதுல ஏதாவது ஒரு நல்ல வகைகள் இருக்கலாம், இதனாலதான் அல்லாஹ் தடுத்திருக்கிறார், இதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்று தன்னுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வேணாம் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நெருங்கியதனால் பல காலம் சுவனத்து வாழ்க்கையை அனுபவிப்பதை ஒரு கட்டத்தில் துனியாவுக்கு வர வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தின வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய கலாகதர்ல இருந்த விஷயம். என்றாலும் அல்லாஹ் ஏன் மடக்கி மடக்கி இதை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுவார்கள், மனிதனிடத்தில் எல்லாம் கிடைத்த பொழுதும் அவன் கிடைத்த நேரத்தில் கூட படைத்த ரப்பை அவன் சரியான முறையில் விளங்காமல் இன்னும் தேவை தேவை என்று அல்லாஹுடைய இடத்துக்கு தன்னுடைய ஹவாவை, தன்னுடைய பேராசையை வைத்து பார்ப்பதினால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால் அவன் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல நல்ல காரியங்கள் கூட அவனுக்கு கை கொடுக்காமல் போகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நம்ம முதலாவது விஷயம், இந்த உலகத்தில படைத்த ரப்பின் பொருத்தம் வேண்டுமா? செய்யக்கூடிய இபாதத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிலாவை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரிலாவை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது, உங்களோட மனநிலையை சரியாக வச்சு கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமாக நலவு நடந்தா எப்படி மகிழ்ச்சி அடைகிறீர்களோ, நலவு நடந்தால் எப்படி கபூல் செய்து கொள்கிறீர்களோ, சில நேரங்களில் அல்லாஹ் நேரத்துக்காக அந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்காது என்பதற்காக வேண்டி பிற்போட்டிருப்பான், அல்லது பின்னால் தருவதற்காக வேண்டி காத்திருப்பான், அல்லது அது இந்த வாழ்க்கையில் உனக்கு சரி வராது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தடுத்திருப்பான். நாங்க நினைக்கிறோம் இது கிடைச்சா தான் நல்லா இருக்கும் என்று. ஆனால் ஹதீசுகள் பேசுகிறது என்ன தெரியுமா? சில விஷயத்தை அல்லாஹ் கலா கதிர்ல ஏற்பாடு செய்து விட்டால் அது உனக்கு கிடைக்காமல் இருப்பதுதான் நல்லது. ஸஅலப் இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஒரு சஹாபி எல்லா நேரமும் பள்ளிவாசல்ல இருப்பார். சஹாபிகள் சொன்னாங்க பள்ளி புறா என்று சொன்னார்கள். பள்ளி புறா என்ற பேர் கேட்கும் அளவுக்கு பள்ளிவாசல்ல இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு நாள் கேட்கிறாங்க, ஸஅலப் இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், பொருளாதார விஷயத்துக்காக வேண்டி துஆ செய்யலாமே என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, என்ன நடந்துட்டு இப்படி ஒரு துஆ கேட்கும்படி சொல்றீங்களே என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்கல, ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அது கிடைக்காமல் இருப்பது உனக்கு நல்லது என்ற போம்பதை போன்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இரண்டாவது தடவையும் பொருளாதார பிரச்சனை தாங்காமல் பெருமானார் இடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், துஆ செய்யலாமே, உனக்கு இந்த வாழ்க்கை போதுமானது, கிடைக்காமல் இருப்பது நல்லது என்று சொன்னார்கள். மூணாவது விடுத்தம் கேட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனக்கு கிடைச்ச ஒரு ஹதியாவாக கிடைச்ச ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கள் கையில ஒப்படைச்சாங்க, இதை கொண்டு போய் நீ வியாபாரம் செய். ரெண்டு விதமாக ஹதீசுகள் வரும். இன்னொரு ஹதீசு பேசும், அவர்கள் துஆ செய்ததற்கு பின்னால் தன்னிடத்தில் இருந்த பொற்காசிகளை கொண்டு போய் சந்தையில் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கியதாக ஹதீசு வரும். போய் வாங்குறாங்க, வாங்கின விலையை விட இரட்டிப்பாக அந்த ஆடு விற்கப்படுகிறது. 2 ஆடுகளை வாங்குகிறார்கள், 3 ஆடுகளை வாங்குகிறார்கள். ஆட்டு மந்தையே இவர்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. கொஞ்சம் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் பள்ளிவாசலில் அடிக்கடி வந்துவிட்டு செல்லக்கூடிய சஹாபியை காணல். பகல் நேரத்துல பள்ளிவாசல்கள்ல இல்ல, இரவு நேரத்துல மாத்திரம்தான் இந்த சஹாபி இரவு நேரங்கள்ல மாத்திரம்தான் ஹாலிராகிறார்கள் என்பதை விளங்கி கொஞ்ச நாள் பார்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பகல் இரவு 2 நேரங்கள்லையும் பள்ளிவாயல்களில் இல்லாத நேரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உணர்கிறார்கள். ஜும்மாவுடைய நேரங்கள், ஏனைய நேரங்கள்ல மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வருவார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 சஹாபியை அழைத்து சொன்னார்கள், ஜகாத்து கடமையாக இருக்கிறது சாலபத் இப்னு ஹாத்திப் என்ற சஹாபிக்கு. போய் நீங்கள் அவரிடத்தில் ஜகாத்தை பெற்றுக் கொண்டு வாருங்கள். அவரிடத்தில் போய் அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களில் மிக கொழுப்பான ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சாலபத் இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மந்தைக்கு அவர்களுடைய ஆடு ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உத்தரவு, ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், சிறந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க என்று சொன்ன நேரத்துல அந்த சஹாபி மெலிந்த ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார். சொன்னாங்க, இல்ல தெரிவு செய்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்பது பெருமானாருடைய கட்டளை என்றார். மெல்லி ஒரு ஒட்டகத்தை கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது நல்ல ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னதனால் இவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் வந்து சொன்னார்கள், 2 பேரிடத்துல போய் நீங்கள் ஒட்டகத்தை எடுத்துட்டு வாங்க என்றாங்க. அடுத்த சஹாபி கொடுத்து விட்டார், இவர் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் 2 சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னபடி ஒரு சஹாபி தந்து விட்டார், மற்ற சஹாபி தராமல் மெல்லிய ஒரு ஒட்டகத்தை தந்தார். அந்த மெல்லிய ஒட்டகத்தை நான் எடுக்கவில்லை, ஏனென்றால் உங்களுடைய உத்தரவு, அதிலே தெரிவு செய்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்பது உங்களுடைய உத்தரவு, நான் எடுக்காமல் வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஆயத்து இறங்குகிறது. யார் உங்களுக்கு ஜகாத்தை தராமல் தடுத்து கொண்டார்களோ அவர்கள் இனிமேல் ஜகாத்தை கொண்டு வந்தாலும் எடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்றார். குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறார். எடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. பெருமானாருடைய கட்டளையை, பெருமானார் கேட்டதை இவர் தடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய அதில் கிடைச்ச பரக்கத்தின் மூலமாக இந்த தடுத்து கொண்டிருக்கிறாரே, இவருடைய ஒட்டகத்தை இனிமேல் ஜகாத்துடைய விடயத்தை எடுப்பதற்கு தடை என்றார்கள். பின்னால சாலபத் இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுது. ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தார். நல்ல ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு, கொளுத்து ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இனிமேல் எடுக்க கூடாது. வரலாற்று ஆசிரியர்கள் பேசுவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலேயும் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுக்காததை நானும் எடுக்க மாட்டேன் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்தாங்க, அவர்களும் சொன்னது அதே பதில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுக்காததை நான் எப்படி எடுப்பேன் என்று கேட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மரணம் வருகிறது. அவர்களுடைய மரண தருவாயை சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, என்ன தெரியுமா, முனாஃபிக்காக வஃபாத்தானார்கள் என்றார். இதனாலதான் மிக சுருக்கமாக சொன்னார்கள், ஒரு விடயத்தை படைத்த ரப்பு நாடி இருக்கிறான் என்றால் 2-3 தடவை கேட்டும் அதிலே மாற்றம் காணவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பொருந்தி கொண்டு எடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும். நம்ம என்ன செய்யறது என்ன தெரியுமா, நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அந்த கஷ்டத்துக்கு 2-3 தடவை பள்ளிவாசலுக்கு வார துவா கேட்கிற எல்லாம் செய்த கடைசிக்கு எங்கட யோசனை எப்படி போகும் தெரியுமா, அல்லாஹ்ட உதவி எனக்கு இல்ல போல, அல்லாஹ் என்னுடைய கருணை எண்ணத்தோட அருளோட என்ன பார்க்க மாட்டான், அதனால தொழுகையையே விட்டு பள்ளிவாசலோட தொடர்பாக இருந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டு தூரமான மனிதர்கள் ஏராளம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு விடயத்துக்கு நீ முயற்சி செய், ஆனால் என்னுடைய தீர்ப்பு என்று ஒரு கட்டத்தில் நீ பொருந்திக் கொள்வாய் என்றால் நான் உன்னை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி மலக்குமார்களிடத்தில் கட்டளையிடுகிறேன், நானும் உன்னை பொருந்திக் கொள்கிறேன். என்னுடைய பொருத்தம் இங்க கிடைச்சிட்டா நீ நினைத்ததை விட, நீ கேட்டதை விட பல மடங்காக இந்த உலகத்துல நான் கொடுத்திருக்கிறேன், சான்றிதழாக வச்சிருக்கிறேன். ஏன் நீ இன்னும் திருந்தாமல் உன்னுடைய பிடிவாதத்தில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்து செய்வதோடு படைத்த ரப்பின் பொருத்தத்தை பெற்று இபாதத்து செய்ய வேண்டும் என்ற நற்சிந்தனையோட நல்ல ஆசையோடு, யா அல்லாஹ் இந்த இபாதத்தின் மூலமாக உன்னுடைய பொருத்தத்தை தந்திடு யா அல்லாஹ் என்ற நல்ல துஆக்களோட நல்ல எண்ணத்தோட இபாதத்து செய்து பாருங்கள். ஷைத்தான் உங்களுடைய இபாதத்துல
குறுக்கிட மாட்டான். அப்படிப்பட்ட இபாதத்துகளாக மாற்றிக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. உங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் ரமலானுடைய காலத்தில் என்னென்ன நல்ல இபாதத்துகள் செய்தோமோ அந்த இபாதத்துகளுக்கு பரிபூர்ணமான கூலியை தந்து இந்த உலகத்திலேயும் படைத்த ரப்புடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, மறுமை நாளிலேயும் படைத்த ரப்புடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லா அல்லாஹ், லா இலாஹா இல்லா அல்லாஹ், லா இலாஹா